கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர் பேசுபொருளாக வன்னியர் அவர்களுடைய இடஒதுக்கீடு தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வெடித்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? 1000 நாள் ஆயிடுச்சு, 10.5% கொடுக்க முடியாதா? ஏன் வன்னியர்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறீன்ற மாதிரியான ஒரு அன்புமணி அவர்கள் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் தமிழ்நாட்டு அரசியலில் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. வன்னியர் மக்களுக்கு ஏன் திமுக இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கிறன்ற ஒரு கருத்தை கூட நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்து அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் போராட்டம் நடத்துவது வாடிக்கை. நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன், ராமதாசும் அவருடைய அரசியலும் சரியான திசை நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட அரசியல். சமூக நீதியை நோக்கித்தான் அவருடைய அரசியல் களம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அவருடைய அரசியல் நடவடிக்கை என்பது ஆதாயத்தை நோக்கி மக்களை பகடைக்காய் ஆக்கி இந்த அரசியல் களத்தை சுயநலத்திற்காக தன்னலத்திற்காக மாற்றிவிட்டார்கள் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் பொதுவாக பாமக என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க தேர்தலில் கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுப்பாங்க. 2 சைடும் பேசுவாங்க, திமுக கிட்டையும் பேசுவாங்க, அண்ணா திமுகலையும் பேசுவாங்க, இப்போ பிஜேபிட்டையும் பேசுகிறாங்க. பேசிட்டு யார் பெட்டி அதிகமாக கொடுக்குறாங்களோ, யார் சீட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போகிறது. அதுதான் அந்த கட்சின்னு சொல்லி, அந்த கட்சிக்கு நான் சொல்லலை, நான் ராமதாஸ் மேலே மதிப்பு வச்சுருக்கேன், மரியாதை வச்சுருக்கேன், அது வேறு. ஆனால் பொதுமக்களுடைய மதிப்பிட முதல் நீங்கள் உணரணும். கண்ணாடி முன்னாடி பார்த்து நீங்கள் உங்கள் பார்த்துக்கிறங்க. பாட்டாளி மக்கள் கட்சினா இப்படி தான். இப்போ இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்கிறோம், அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் ஏன் சொல்கிறோம் என்று கேட்டால், அதிமுக ஒரு திராவிட இயக்கம், தன்னை அழித்துக் கொள்ள வேண்டாம், தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அக்கறையோடு சொல்கிறோம். திமுக திராவிட இயக்கத்தின் மீது எங்களுக்கு முரண்பாடு இருக்கா? முரண்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த முரண்பாட்டை தற்சமயம் வைத்தோம் என்று சொன்னால் இங்கே சனாதன சக்திகள் தலைதூக்கிவிடும். ஆகவே நாங்கள் முரண்பாடுகளை ஒத்திவைத்துவிட்டு திராவிட இயக்கங்களோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். தெளிவான பார்வை, இதான் தொலைநோக்கு பார்வை. 2026 இப்போ சொல்லிட்டார். என்னென்னமோ அவரை பற்றி கேசியங்கள் சொன்னாலும் தெளிவாக சொல்லிட்டாரு. அது மாதிரி ஐயா ராமதாஸ் 2026 பாமக இங்கே தான் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பாமகவுடைய நிலைப்பாடு என்ன 2026 சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் 3 வருடம் பேசுவாங்க. அப்போ என்ன நிலைப்பாடு இருக்கு? இப்போ அவர் திரும்ப சொல்றாரு, நாங்கள் சாதியவாதியான சாதிய கட்சியான பாமகவுடனும் மதவாத கட்சியான பாஜக கூட்டணியே இல்லை நிரந்தரமா அப்படின்னு முடிவிச்சிட்டார். அதான உண்மை. அது மாதிரி பாமகவுடைய நிலைப்பாடு ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கணும். 10.5% இடஒதுக்கீடை நீங்கள் அவசரமாக எடப்பாடி பழனிசாமியை நிர்பந்தித்து தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக 1 மணி நேரத்துக்கு முன்பாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றினா, அது அமுல்படுத்தப்பட்டால் நாளை நீதிமன்றத்துடைய கேள்விக்கு வருமா வராதான்னு ஐயா ராமதாஸுக்கு தெரியாதா? அன்புமணிக்கு தெரியாதா? எடப்பாடிக்கு தெரியாதா? ஏன் வன்னிய மக்களுக்கு ஏமாத்துறீங்க? நீங்க வன்னிய மக்களை ஏமாத்திய செயல் இது. 10.5% என்ன தரவின் அடிப்படையில்? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? தரவு எடுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்பட வேண்டும். ஏன் பாமக பேசுங்க, தமிழ்நாட்டில் மட்டும் நடத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. அகில இந்திய அளவில் பாஜக மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் கோரிக்கையை ஆதரிப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம், தடுக்கம்? ஏன் அங்க பேச மாட்டேன்றீங்க? பாஜகவை எதிர்த்து ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? அமித்ஷா அம்பேத்கரை தரக்குறைவாக பேசினா, இழிவா பேசினா அதையே எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க மறுக்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? தலித்தை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம்.
ஒரு தலை தெளிய அரசியல் அமைப்பு சட்டத்தை நாங்கள் தூக்கி எறிவோம் வர்ணாசிர கும்பல் பேசிக் கொண்டிருக்கிற 100 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் அமித்ஷா கொக்கரிக்கிறார். அதை எடுத்து ஒரு கண்டன குரல், வலிமையான குரல் நீங்க எழுப்ப முடியாதவங்க எப்படி தலித்து நீங்க முதலமைச்சராக்குவீங்க? நம்பகத்தன்மை இல்லை. 10.5% இடஒதுக்கீட்டில் எடப்பாடி உங்களை ஏமாத்தினார். நீங்க மக்களை ஏமாத்தினீங்க. உங்களுக்கு தெரியும். நீதிமன்றத்துக்கு போன ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திமுக அரசு ஏமாத்திருச்சு. ஏமாத்தல. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீர்மரபினர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் திமுக அரசு மேலேயும் வருத்தத்தில் இருக்காங்க. காரணம், திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி எந்த தரவும் இல்லாமல் கொடுத்த 10.5% திமுக அரசு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அரசு அமுல்படுத்துச்சு இல்லையா? தப்பு தானே? அவங்க செஞ்சதும் தப்பு தானே? திமுக அரசு செய்ததும் தவறுதான். என்ன தரவின் அடிப்படையில் நான் என்ன சொல்றேன்? சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். அதிலே நீங்கள் மிகவும் பின்தங்கியிருந்தால், நீங்கள் நம்முடைய சகோதரர்கள், வன்னியர் அந்நியர் அல்ல, இந்த சமூகத்தில் வீரமிக்க சமூகம், பாட்டாளி சமூகம், உழைப்பாளி சமூகம், திராவிட சமூகம், நம்முடைய தமிழ் பெருங்குடி சமூகம். அதனால நீங்கள் நான் அண்ணன் தம்பி சகோதரத்துவம் நிலைக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? கொடுக்கறது ஒழுக்கமா இருக்கணும். இப்ப அருந்ததியருக்கு கலைஞர் கொடுத்தார், உள்ளொதுக்கீடு கொடுத்தார். அதை உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க, கலைஞர் கொடுத்தது சட்டத்துடைய பிடியை பிடித்து கொடுத்தார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பல மாநிலங்களில் அந்த உள்ளொதுக்கீடு ரத்து என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் கலைஞர் போட்ட விதை, அந்த சட்டத்தின் பாதுகாப்பின் அடிப்படையில் போட்ட அருந்ததியருக்கான உள்ளொதுக்கீடு செல்லும் என்று உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அது மாதிரி கொடுக்கணும். அது மாதிரி எடப்பாடி 10% கொடுத்தாரா? சட்ட பாதுகாப்பு கொடுத்தாரா? ஐயா ராமதாஸுக்கு தெரியாதா? அன்புமணிக்கு தெரியாதா? உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றால் இது நிற்காது, தரவு இல்லாமல் என்ன அடிப்படையில் கொடுக்குன்னு கேட்பானே. முதல் கேள்வி உச்ச நீதிமன்றம் கேட்குமே. 10.5% கொடுக்கப்பட வேண்டும், உள்ளொதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். மாறுபட்ட கருத்து இல்லை. என்ன தரவு? இப்ப கலைஞர் சொல்லியிருக்காருல, அருந்ததியருக்கான உள்ளொதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான உள்ளொதுக்கீடு பல மாநிலங்களில், ஆந்திராவில் ரத்தாச்சுல, ஏன் தமிழ்நாட்டில் ரத்தாகல? அது சட்ட பாதுகாப்பு. எடப்பாடி பழனிசாமி சட்ட பாதுகாப்பு பண்ணி கொடுத்தாரா? தேர்தல் நேரத்தில் வன்னிய மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுத்தார். அதை ராமதாஸ் மக்களை ஏமாற்றிருக்கீங்க, அன்புமணி ஏமாத்திருக்கீங்க. அதனால தான் அது நிற்கலை. திமுக அரசு என்ன பண்ணுச்சு? எடப்பாடி கொடுத்துட்டாரு, நம்ம அதை ரத்து பண்ணணும்னு சொன்னால் நம்ம வன்னியர்களுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இவங்களும் எந்த தரவும் இல்லாமல் 2020 திமுக ஆட்சிக்கு எடப்பாடி கொடுத்த 10.5% கொடுத்தாங்க. ஆனால் கொடுக்கல. ஏன் பொய் பிரச்சாரம் பண்றீங்க? எடப்பாடி கொடுத்த 10.5% 2020 திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தாரா இல்லையா? மக்களை ஏமாற்றக்கூடாது. கொடுத்தார். அவருக்கு தெரியும், அவர் கலைஞர் பத்த பிள்ளை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு தெரியும், கொடுப்பான். உச்ச நீதிமன்றத்துக்கு தெற்க போவாங்க சிறுபரவினர். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுவதோ கேட்டுக்கிறோம். மக்களை ஏமாற்ற வேணாம். மக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க? உடனே அவர் இதை சொன்னாங்க, ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போயே ராமதாஸ் பொய் சொல்றாரு, அன்புமணி பொய் சொல்றாரு. நீ உள்ளொதுக்கீடு கொடுத்துட்டா நாங்கள் தேர்தலில் நாங்கள் நிற்கவே இல்லை, உங்களை ஆதரிக்கிறோம். இது பொய். கொடுக்க முடியும், கொடுத்தாருல. இப்போ ஸ்டாலின் கையில இருக்கு. ஏன் ஏமாத்துறீங்க? 10.5% பிரச்சனை முதலமைச்சர் நினைச்சா கொடுக்க முடியுமா? முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். நடத்தப்பட்டு நீங்கள் மிகவும் அனைத்து சாதி பின்தங்கிய சாதிகள் பின்தங்கியிருந்தால் உங்களுக்கு 10.5% என்ன, உங்களுக்கு 11.5 கூட எடுத்துக்கிறீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். யாரும் பொறாமப்படல, போட்டி போடலை. நான் தெற்கிறது பேசுனால வேற மாதிரி கோணத்தோட பேசக்கூடாது. நீ நானும் அண்ணன் தம்பி, நீ நானும் சகோதரன். நீ கல்வியில் முன்னேறணும், நீ பொருளாதாரத்தில் முன்னேறணும். அதுக்காக போராடக்கூடிய திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவன் நான். ஒரு பெரியாரின் சிந்தனையாளர், சமூக நீதிக்காக போராடக்கூடியவன். அந்த அடிப்படையில் சொல்றேன், இந்த மக்களுக்கு, வன்னிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதுவும் மத்திய அரசு
மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதிலே நம்முடைய வன்னிய மக்களுக்கு அதிகம் பாதிக்கப்பட்டிருந்தால், வேலை வாய்ப்பில், கல்வியில், பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தால் அவர்களுக்கு 11.5 கூட கொடுத்தால் எந்த மக்களும் போட்டியாக நினைக்க மாட்டான். இந்த பாதுகாப்பை, சட்ட பாதுகாப்பை மக்கள்கிட்ட விளக்குவதற்கு பதிலாக திராவிட மாடல் அரசுக்கு எதிராக நீங்கள் வன்னிய மக்களை கொம்பு சீவலான்னு பார்த்தா வன்னிய மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்றைக்கு கூட நம்முடைய சிவசங்கர் அழகா கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் திமுகவை பார்த்து கேள்வி கேட்குறீங்க, துணை முதல்வர் பதவி அப்படின்னு. உங்கள் இதில் ஒரே ஒரு ராஜ்யசபை சீட்டு திமுக கொடுத்தாலும் அண்ணா திமுக கொடுத்தாலும் அன்புமணியை தானே ஆக்குறீங்க மகனை. அப்போ உதயநிதியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? குடும்ப அரசியலை பேசுறதுக்கு கனிமொழியை பற்றியோ தயாநிதி மாறனை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? சகோதரி அன்புமணி சௌமியாவை தானே நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு நிறுத்துறீங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் உங்கள் வீட்டால் தானே கொண்டு வர்றீங்க. ராஜ்யசபை யாராவது வேற கொண்டு வந்திருக்கீங்களா? சீட்டு பேரம் பேசும்போது ஒரு ராஜ்யசபை கேட்குறீங்களே, ஒரு எம்பி சீட்டு கொடுத்தா அதுதான் மருமகளுக்கு தான் கொடுக்குற. சகோதரி வரட்டும், வளர்ந்து வரட்டும், விருப்பம். நாங்கள் அதை தப்பாக சொல்லலை. அரசியல் பாரம்பரியமான குடும்பம் அவங்க. ஆனால் நீங்கள் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நோக்கி சொல்லுவாங்களே, நீ ஒரு விரல் நோக்கி பிறரை குற்றம் சொன்னால் உங்களை 100 விரல் உங்களை நோக்கி குற்றம் சொல்லும். அதனால் இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி சட்ட பாதுகாப்புடன் வழங்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த சட்ட பாதுகாப்புடன் வழங்க வேண்டும் என்று நம்முடைய திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. ஆனால் அவங்க எடப்பாடி கொடுத்தது அப்படியே கொடுத்துட்டாங்க. இன்னும் சில பேருக்கு வேலை வாய்ப்பே கொடுத்துட்டாங்க. 10.5% அடிப்படையில் வேலை வாய்ப்பே கொடுத்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு சீர்மன்ற நலச்சங்கம் சென்று வாதாடி அவர்கள் கேட்ட கேள்வி, எந்த தரவின் அடிப்படையில் இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது, அதுக்கு கணக்கு சொல்லணும்ல. இந்த கணக்கை சொல்லணும்னா பாதிக்கப்பட்டதா எத்தனை புள்ளி வாங்கிக்க, 10க்கு மேலே கூட வாங்கிட்டு போங்க, யாருக்கு ஆட்சேபனை இல்லை. பாதிக்கப்பட்ட சமூக மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால் உண்மை விஷயத்தை மக்கள்கிட்ட பேசுங்க. தேர்தல் வந்தோடனே ஒரு நாடகத்தை போடாதீங்க. உங்கள் நாடகம் மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒரு தாத அரசியல் பண்ண நினைக்கிறீங்க, மிரட்டுகின்ற அரசியல் பண்ண பார்க்குறீங்க, ரவுடித்தன அரசியல் பண்ண பார்க்குறீங்க. கண்ணியமிக்க தமிழ்நாடு, திராவிட மண்ணு, பெரியாரும் அண்ணாவும் ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மண். இந்த மண்ணு சமூக நீதி மண்ணு. வன்னிய மக்களும் நம்முடைய சகோதரர்கள், அவர்களுக்கு ஒரு பாதிப்பென்றாலும் குரல் கொடுப்பதுதான் திராவிட இயக்கம் நாங்கள். அதனால் நீங்கள் அந்த மக்களை பகடைக்காயக்கூடாது. 10.5% நான் சொன்னதான உண்மை. மக்கள்கிட்ட விளக்குங்க. முதலமைச்சர் நினைச்சா, திமுக அரசு நினைச்சா கொடுக்க முடியுமா? கொடுத்தது என்ன ஆனது மக்கள்கிட்ட சொல்லுங்க. அதை தவிர்த்து விட்டு திசை திருப்புன்ற வேலையை பாமக தொடர்ந்து செய்தால் பாமகவுக்கு தேய்கிறதா, வளர்முறை இல்லை. அதனால் நீங்கள் வளர வேண்டும் தமிழக அரசியல் களத்தில் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் சாதிய நோக்கத்தோடைய மதவாத கட்சியோடு, இன்னும் சொன்னோம்னா இடஒதுக்கீடு கூடாது என்ற பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராக கூடாதுன்ற சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு வரைக்கும் போராடக்கூடிய பாஜக கட்சி கூட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க, வகுப்பாத கட்சியுடன் கூட்டணி வச்சுருக்கீங்க, வர்ணாசிரம கட்சியுடன் கூட்டணி வச்சுருக்கீங்க. இதை எப்படி இடஒதுக்கீடுக்கு சமூக நீதிக்கு போராடக்கூடிய கட்சியாக மக்கள் பாமகவை கருதுவாங்க? அதனால் உங்கள் நிலைப்பாட்டை சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி உன்னையே நீ எண்ணிப்பார். நீங்கள் எண்ணி பாருங்க, உங்களை எண்ணி பாருங்க. நீங்கள் கடந்து வந்த பாதை சரியான பாதை. போராட்டம், உங்களுடைய சமூக நீதி போராட்டம் வென்றது எம்ஜிஆர் காலத்திலிருந்து. ஆனால் இடைக்காலத்தில் அந்த மக்களை பகடக்காயாக மாற்றி தாங்களும் தாங்கள் குடும்பமிட்டு அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கருதுவதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். எச்சரிக்கை பாமக. நன்றி சார். நன்றி.